ஏடி வெளியில போலாம் கிளம்புடின்னு இப்படியா கிளம்புவாங்க? ஏன் நான் வெள்ளையா இருக்கணும் உங்களுக்கு பொறாமையா? ஆமா வெள்ளையா இருக்காங்க போறாம. முகத்தை பாரு ஒரே சாக்கையா இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்க. என்னம்மா அது? என்ன கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையா? முகம் என்னம்மா அப்படிங்குது? கண்ணாடி பார்த்தியா இல்லையா? அழகா இருக்கிறேனா? கொஞ்சம் லைட்டா பவுடர் போட்டேன். நான் நேச்சுரலாவே அழகு. அத பத்தியா கேக்குறாரு? அப்புறம் எதை பத்தி கேக்குறாரு? கேளு அவரையே. நான் முகம் அழகா இருக்கேன் அதை பத்தி தானே கேக்குறீங்க? ஏம்மா முகம்லாம் ஒரே சாக்கையா இருக்குதம்மா, அதை கேட்டம்மா. சாக்கையா இருக்குதா? ஏங்க சொல்ல மாட்டீங்களா இதெல்லாம்? அப்பத்துல இருந்து இதாண்டி சொல்லிட்டு இருக்கேன். நான் அழகா இருக்குது பாராமையா இருக்குன்னு சொல்லியிருந்தா ரொம்ப ஓவரா தாங்க பேசிட்டு இருக்கீங்க. இதே உங்க தங்கச்சி போட்டுருப்பா இப்படி சொல்லாம இருப்பீங்களா? ஏம்மா ரோட்ல நின்று இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே, இதெல்லாம் ஒரு குடும்ப பொண்ணுக்கு அழகாம்மா? குடும்ப பொண்ணுக்கு அழகா? என்னடா பேசுற? வார்த்தை அளந்து பேசுயா? ஏம்மா நான் தப்பா பேசலம்மா. ஏன் ரோட்ல நின்று சண்டை போட்டுக்கிறீங்க? எது வந்தாலும் வீட்டுல போய் வச்சுக்கோங்க. என்ன அவ யார் சொன்னாலும் கேட்க மாட்டானா? நல்லா புளியா மரத்துல புளியாங்க அடிச்ச மூஞ்ச கட்டின்னு வந்த மாதிரி எல்லாம் என்ன சொல்லணும்னா? என்னது புளிய மரத்துல புளியாங்க அறுத்த துண்ண மூஞ்சி தானே நீ? என்ன யோகி இது மாதிரி என்னதுன்ற? இங்க பாருங்க வீட்டுக்காரனே பாக்குறேன், இல்லைன்னா எல்லாரும் மேலே தூக்கி போட்டு மீச்சிருவான். என்ன அசிங்கப்படுத்துறீங்க? விடுமா அழாதம்மா. அந்த வண்டி துடைக்கிற துணிக்குது, இதுல மூஞ்சி துடைச்சிக்குமா. அதே வண்டி துடைக்கிறதுல நான் மூஞ்சி துடைக்கணுமா? நீ ரொம்ப இன்சல்ட் படுத்தானா? யோ போய் போலாம். இது கூடலாம் வீட்டுக்காரன் எப்படி தான் வாழ்வான்னு தெரியல. ஒரு மாதத்துலேயே விட்டுட்டு ஓடிடுவான் போல இது. தல்லாங்க தக்கிச்சும் நத்திந்த தக்கிச்சும் தல்லாங்க தக்கிச்சும் நத்திந்த தக்கிச்சும். அப்படிலாம் பாடக்கூடாதுடா. ஏ சொப்னமோ இது ஏ சொப்னமோ அப்படி பண்ணோம். இனிமேல என் வாயில வரவே வராது. வேற என்ன வரும்? வாஞ்சி எச்ச ஜொல்லு. டேய் இப்படிலாம் பேசியிருந்தா நான் எங்கேருந்து உனக்கு பாட்டு கத்தர முடியும்? உங்க அப்பா வர என்கிட்ட எடுத்துன்னு வந்து விட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. சூப்பர் சிங்கர்ல சேர்த்து நான் அவார்டு வாங்கணும். என்னத்த அவார்டு வாங்க போறியோ? சரி உனக்கு பிடிச்ச பாட்டு எதனா ஒன்று பாடு. பிம்பிலுக்கு பிலாப்பி பிம்பிலுக்கு பிலாப்பி பிம்பிலுக்கு பிலாப்பி. ஏன்பா ரோட்ல நின்று ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க? நோ இவங்க அப்பா வந்து பாட்டோ டான்ஸை கற்றுக் கொடுக்க சொன்னார். நான் என்கிட்ட இவனுக்கு ஒன்றுமே வர மாட்டேந்தண்ணா. வேணா நான் கத்தறதா? நீனும் சந்திரமுகியா? உனக்கு ஏத்த ஒரு பைத்தியம். என்னந்துப்பா புச்சவன? நான் பிடிக்கிறது இருக்கட்டும், இது நான் மூஞ்சா இது எங்கேருந்து புச்சா? பல்லாவர சந்தையில் பால் சேமியா வித்துருந்துதுப்பா. 100 ரூபாய்க்கு நான் 200 ரூபா கொடுத்தேன். சில்லறை நின்றுச்சு. ஏன் கூட ஓடியாந்துச்சு. நல்லா ஓடியாந்துச்சு. அதை நான் மூஞ்சி ஃபுல்லாக அப்பி நிற்குது. மேக்கப்பா கேள நீயே 1 கிலோ பவுடரை மூஞ்சில ஒன்றா தடவின்னு வந்துக்குதுப்பா. நல்லா இருக்குங்க, முகம் நல்லா இருக்கு. நான் எதனா டைரக்டர் கிட்ட சொல்லி வைக்கிறேன். படத்தெல்லாம் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு எதனா ஆசை இருக்கா? ஐயோ படத்துல நடிக்கிறதுக்கா? ஏன்பா உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத? போறாமப்பா இந்த ஆளுக்கு. நான் நல்லா இருக்கிறது பிடிக்கல. நான் ஏன் தான் கட்டுன்னு தெரியல இந்த ஆளை. ஏய் நீ சேமியாக்கி சில்லறன்னு என் கூட ஓடி வந்த கேஸ் என்ன குறை சொல்ற? பாத்தியா சொல்லி கட்டுறேன். அன்னைக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இருக்கா ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? இவளால் நான் எவ்வளோ அவமானப்படுறேன் தெரியுமா? டெய்லியும் டப்பர் அந்த வண்டிக்காரன் கிட்ட சண்டை வச்சுட்டு வரா. சரி விடுங்க, பால் சேமியா விற்றுந்தவங்க இப்போ தான் பவுடருக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லெவலுக்கு வந்துடுவாங்க, விடுங்க. என்னத்த விடுங்களும். எப்போ ஷூட்டிங்க? ஆமாம் சங்கர் சார் படம் எடுக்கிறாரு. அதில் ஹீரோயின் நீங்கள் தான். நான் சொல்லி அனுப்புகிறேன். சொல்லி அனுப்பிச்சா கரெக்டாக வந்துருங்க. சங்கர் சார் படமாச்சே, நான் வராம இருப்பேனா? கிளி மஞ்சாரோ கண்ண கூலி மஞ்சாரோ யாரோ ஊருக்கு 4 பைத்தியம் இதுமாரி தான் திஞ்சுன்னு கிடக்குதுங்க. அதில் அது ஒன்று இது ஒன்று. டேய் பாடுறா. வாடா உன் திறமையெல்லாம் இவர்கிட்ட காட்டு. இது ஒரு பைத்தியத்தை கூட்டின்னு வரேனே. நான்ப்பா என்ன விஷயம்? இவன் என் தம்பி. இவனுக்கு பல குரல் பேசுற திறமை இருக்கு. டேய் இந்த மாதிரி ஆள் தான்ப்பா நான் தேடி நின்றேன். எங்கப்பா பேசுப்பா. ரஜினி மாதிரி டைலாக் பேசிட்டா பேசு. என்ன பார்க்குற? அங்கே பாரு எவ்வளோ பெரிய திறமைசாலி. யா வை தனி வை. இதை மட்டும் ரஜினி சார் கேட்டாருன்னு வச்சுக்கோ, உன்னை தனி வழி ஆக்கிடுவாரு. வேற எதனா வாய்ஸ் இருந்தால் பேசுப்பா. கமல் சார் வாய்ஸ் பேசிட்டா? கமல் சார் வாய்ஸா? சரி பேசு. பூனை பயம், நாய் பயம், கொசு பயம், கரப்பாம்பூச்சி பயம். அப்படியே பலான்னு வைப்பேன். இது கமல் சார் வாய்ஸாப்பா. வேற என்ன வாய்ஸ் தெரியும்? பேசு. தலை வாய்ஸ் பேசுவேன். அஜித் சார் வாய்ஸை பேசுவே நீ? சரி அதாவது கரெக்டாக பேசு. அதான்ப்பா பேசு. ஓஹோ அந்த அதுதானே அஜித் சார் வயசு. இவர் தான் அந்த பல குரல் மன்னனா? ஆமாங்க, எல்லார் வாய்ஸும் பேசுவாங்க. எங்களுக்கு கேட்டு கேட்டு சிரிப்பா இருக்குமா பாத்துக்கங்களேன். இவன் பேசுறத கேட்டு சிரிப்பா இருக்குமா உங்களுக்கு? ஒழுங்கா அவனை கூட்டின்னு போயிடு, கடுப்பேத்தின்னு இருக்காத.
பாகுபலி பிரபாஸ் மாதிரி பேசுறேன்ப்பா. டேய் போடா. இருப்பா பேசுதான். டேய் நீ கம்முன்னு இருந்துரு. கட்டப்பா கத்திலே குத்திட்டியாப்பா மகை மதியே. இதுதான் பாகுபலி வயசாப்பா. ஆமா. இந்த பார் உங்க அப்பா வர வரைக்கும் கம்முன்னு இருந்துரு. எதனா ஒன்று எவ்வளோ அவட போயின்னு இருக்காது. ஏங்க இவ்வளோ திறமை உள்ளவனுக்கு எதனா ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவரை கூப்பிட்டு போங்க. கூப்பிட்டு போயிட்டு ஒரு ரூமில் பூட்டு போட்டு வைங்க. அவரை யாராவது கூப்பிட்டு போயிட போகிறாங்க. என்ன போட்டு போட போறாங்க? நீ செம்ம திறமைசாலி இல்ல, உன்னை யாராவது கடத்தின்னு போயிடுவாங்க. அதனால தான் சொல்றாரு, வா போலாம். 4 பைத்தியத்தில் 3 பைத்தியம் பார்த்துட்டேன். இன்னும் ஒன்று எங்கே இருக்குதுன்னே தெரியல. என்னப்பா என் பையன் பாட்டு கற்றுக்கணா உடனே சூப்பர் சிங்கரில் போய் சேர்க்கணும் அவனை. வா 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 உன்னதான் தேடி நின்னேன். இவனை கூட்டின்னு போய் என்ன பண்ண போகிறான்? சூப்பர் சிங்கரில் சேர்க்க போகிறேன். இதுக்கு முன்னால் நல்லா பாடுவான்னு சொன்னல. ஆமாம் சொன்னேன், நல்லா பாடுவானா. பாட சொல்லு. பாடுறா மகனே. உப்பு உப்பு அப்ப அப்பு உப்பு உப்பு அப்ப அப்பு தகுதும் தகுதும் அப்ப அட 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 பாத்தியா ரேப் டான்ஸ்லாம் பண்ணுறான். இங்கே போய் ஒழுங்காக உங்கள் பையனை கூட்டின்னு போயிடு. சும்மா ரோதனை குத்துன்னு இருக்காதீங்க. என்னப்பா நீ இவ்வளோ திறமையான பையன் கற்றுக் கொடுப்பேன்னு பார்த்தா கற்றுக் கொடுக்க மாட்டேறான். உனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. எனக்கு தெரில. உன் பையனுக்கு வேறு எங்கேனாவது கற்றுக் கொடுக்க சொல்லு. ஏன்பா என் தர்மிக்கு இவங்களாம் கத்தார மாட்டாங்க. வா ரங்கமான் காட்ட போலாம். ரகுமான் கட்டியப்பா. சரி வா போலாம். இவங்ககிட்ட போய் வந்த மாதிரிறான். அந்த 4வது பைத்தியம் இவன் தான் பழகுது. சே ஒழுங்காக ஆட்டா ஓட்டியிருந்தாவது ஒரு 4 சவாரி கச்சிருக்கும். நோ இங்கே பாட்டு டான்ஸ்லாம் கற்று வருவாராமே, அவர் வீடு எங்கன்னா இருக்குதா? ஏன்பா கேட்குறா? சொல்லுங்களேன் எங்குதுன்னு. என்ன விஷயம்னு சொல்லனா சொல்லுவோம். இல்லை நான் பாட்டு கிளாஸ் கற்றுக்கிட்டு தானே வந்துக்கிறேன். அப்படியா? 4 பைத்தியம் போயிடுச்சு. இவன் கரெக்டாக இருப்பான்னு தான் நினைக்கிறேன். சரி என்ன பாட்டு தெரியும்? பால் ஐஸ் கப் ஐஸ் குச் ஐஸ். டேய் பாட்டு என்ன பாட்டு தெரியும்னாக்கா பால் ஐஸ் குச்சி ஐஸ் கப் ஐஸ்ன்றா. நோ ஐஸ் வண்டியில் போட்டுன்னு போங்கண்ணா, அந்த பாட்டுண்ணா அது. அந்த பாட்டை வேணாம், வேற பாடு. வேற பாட்டா? இதோ பாருண்ணா. ஏ தக்காளி வெங்காயம் பூண்டே, ஏ தக்காளி வெங்காயம் பூண்டே. டேய் என்னடா தக்காளி வெங்காயம் பூண்டுன்றா? மார்க்கெட்டில் எங்கள் அம்மா கடை வச்சுன்னுக்குதுல, இப்படி தான் பாடம். வேற பாட்டு பாடு. 1 கிலோ 100 ரூபாய், 2 கிலோ 200 ரூபாய், 3 கிலோ 200 ரூபாய். வாங்கம்மா வாங்க, நல்ல மீன். உங்க அப்பா மீன் கடை வச்சுன்னுக்கிறாரா? ஆமா, எப்படி கரெக்டாக சொல்லிட்டீங்க? அவனை எனக்கு வரவனுங்களா இப்படி தான் வருவீங்களா?